ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போனோம். ரிட்டர்ன் செக் லீடர் சீசன் 1 எபிசோட் 20 பற்றி இதை பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் ஜென்ரலாக என்ன வருதுன்னா, ஹீரோ பார்க்கறதுக்கு வந்திருப்பானுங்க, கூடவே கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பானுங்க. ஆனால் ஹீரோ அவங்கள பார்க்க மாட்டான். லின் அனுப்பி அவங்கள வந்து துரத்தி விட சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க 2 பேரும் போயிட்டு அவங்கள போக சொல்கிறவனுங்க. அதுக்கப்புறம் அவங்க எதிர அந்த கிஃப்ட்டில் என்ன இருக்குது சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அதோட தான் போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட ஸ்டார்டிங்லேயே அவனுங்க அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செக்டோடைய செகண்ட் எல்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம யூன்னு கேட்குறான், எதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எல்லர் அப்படின்னு. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறான். அப்போ அந்த எல்டர் சொல்கிறாரு, நம்ம கிரேட் எல்டருக்கு பிரச்சனை டிஎன்ட செக்லேருந்து அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அவருக்கு அடிபட்டுருச்சு. இப்போ நீங்கள் டக்குன்னு வந்து நீங்கள் தான் இதுக்கப்புறம் நம்ம செக்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவனே அப்படியே அவனுக்கு ஷாக்காக போயிடுது. அப்போ லின் என்ன சொல்கிறான்னா, டே நம்ம இதை போயிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணோட அப்படி சொல்கிறான். அப்போ அந்த எல்டர் சொல்கிறாரு, நம்மளுக்கு இப்போ அதிகபட்ச டைம்லாம் கிடையாது, நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு. அப்போ இவன் என்ன சொல்லுவானா, நான் வந்து ஃபஸ்ட்டு கிளம்புறேன், நீங்கள் போய் மாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம எல்லாருமே ஃபேமிலி, நம்ம எல்லாரும் பிரதர்ஸ், நானும் கூட வரேன் அப்படி சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, நானும் கூட வரேன், என்ன மட்டும் நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து போகிறாங்க. அப்போ அந்த எல்டர் சொல்கிறான், இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் கிரேட் எல்டர் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க எங்கடா எல்டர் அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அந்த எல்டரை மேலே வந்து தூக்கி போடுறான். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒன்றுமே புரியல, எதுக்குடா அந்த எல்டரை கட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கேட்குறான். அதாவது அவன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏமாத்திட்டான், அவங்க அட்டாக் பண்ணுறது தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இன்னும் கடுப்பாயிரம், டே நீ நம்ம செக்டோட 2வது எல்டரா, நீ இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்தலாமா, ஏன்டாப்பெல்லாம் பண்ணுறாப்பெல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக நம்ம எல்டர் வந்து போவர் அப்படி சொல்லுவானா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணிடுறான். அவன் யூஸ் பண்ண பவர் இவங்க 4 பேரையுமே வந்து கனெக்ட் பண்ணிடும். அந்த 4 பேரை கனெக்ட் பண்ண கயிறு பார்த்தீங்கன்னா அவனோட கையில் தான் வந்திருக்கு. இப்போ அந்த கிரேட் எல்டர் அட்டாக் பண்ணானா இவனுக்கு வலிக்கும், அந்த யுன்னை அட்டாக் பண்ணனா லின்னுக்கு வலிக்கும், அந்த லின்னை அட்டாக் பண்ணால் அங்கே இருக்காலே அந்த பொண்ணுக்கு வலிக்கும். இவங்க எல்லாருமே அவன்ட்டு வந்து நல்லா வசமாக வந்து சிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் இப்போ வச்சு சேவ் போகிறான். அவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை அட்டாக் பண்ணால் லின்னுக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லின் அட்டாக் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவன் கேட்குறான், ஏமா அவங்க 2 பேரும் கீழே வந்துட்டாங்க, நீ மட்டும் எனக்கு கீழே இல்லாமல் இருக்குன்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அட்டாக் பண்ணது எனக்கு பெருசாக வந்து வலிக்கலன்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் போட்டு லின் அட்டாக் பண்ணுறது ஆரம்பிக்கிறான். அப்போ கீழே விழுந்துடுற போட்டு இவங்க அப்படியே மாற்றி அந்த இடத்துல பயங்கரமாக அட்டாக் பண்ணி இவங்களை டார்ச்சர் பண்ணி அவன் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த இடத்துல பயங்கரமாக அவஸ்தை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லின்னு சொல்கிறான், என்னோட மாஸ்டர் யார் தெரியுமாடா, அவர் வந்தேன்னா நீ காலி ஆகிடுவேன்னு. ஹீரோவும் அந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ சிஸ்டம் உங்களோட ஸ்டூடெண்ட் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி விட்டுடுது. இவங்க செஸ் விளையாடிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ இவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்குறாடே, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நீ அட்டாக் பண்ணியிருப்பேன்னு. அப்போ அவன் மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா, என்னடா இவனை 2 பேரும் செஸ் விளையாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ எல்டர் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு, அவன் கையில் இருக்கலாம் மாஸ்டர் பயங்கரமான வெப்பன் அப்படின்னு, நம்ம அதில் சிக்காமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க அந்த வெப்பனில் வந்து மாட்டிக்கிறாங்க. 2 பேருக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ எல்டர் அந்த வெப்பனை பற்றி சொல்கிறாரு, மாஸ்டர் இந்த வெப்பன் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு, அவன் உங்களை அட்டாக் பண்ணானா எனக்கு பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு. எல்லாருமே அந்த வெப்பனில் வந்து சிக்கிட்டாங்க. இப்போ அவன் ஜாலியாக அந்த இடத்துல அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே மாற்றி அட்டாக் பண்ணுற எல்லாரும் அந்த இடத்துல வழியில் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்லப்போனால் அவங்களை அட்டாக் பண்ணுறதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக இவங்களாம் படுறதா சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இன்னும் கேட்குறான், எதுக்குலாம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ அவன் அப்படியே உண்மையை சொல்கிறான், நான் யார் தெரியுமாடா, நான் இந்த செக்டரோட எல்டரே கிடையாது, நான் டியாண்டு செக்டரோடைய அண்டர் கவர் ஏஜென்ட். இந்த டியாண்டு அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சின்ன செக்டராக கிடையாது, இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்களோட ஆளுங்க இருக்கிறானுங்க. 9 வருஷத்துக்கு முன்னால் வந்து செக்டுக்கு வந்திருக்கான். நான் திரும்ப வீட்டுக்கு போகலாம் நினைக்கும் போதுடா நீ எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கள் மாஸ்டரை போட்டுட்டீங்க, எங்கள் செக்டி அழிச்சிட்டீங்க, இப்போ எனக்கு போகிறதுக்கு வீடியோ லேப்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இவன் ஒட்டா பேசிக்கிட்டே இருப்பான், இவனை போட்டு தெரியல அப்படின்னு ஹீரோ அந்த ஒரே அட்டாக்ல போட்டு தள்ளுறப்போ ரீச் போகலான்னு போனால் அந்த சிஸ்டம் சொல்லுது உங்ககிட்ட இப்போ அது வந்து அவைலபிள் இல்லைன்னு. உடனே ஹீரோக்கு பயங்கர சிரிப்பாக போயிடுது. ஹீரோ மட்டும் தான் சிரிக்கிறான்னு பார்த்தா அங்கே இருக்கிற மொத்த பேரை சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு சிரிக்கிறோம் என்னத்துக்கு சிரிக்கிறோன்னே தெரியாமல் நான் ஸ்டாப்பாக அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்போனுங்களா. அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரான், டேய் சிரிக்கிறத நிறுத்த வண்டிங்க, இங்கே எல்லாரும் இன்றைக்கி நான் போட்டதால போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு அப்படியே சோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு வந்துடுறான். அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம்னா, ஆனால் இவங்க யாருமே அட்டாக் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா ஹீரோ பேரியரை போட்டு எல்லாரையும் வந்து காப்பாற்றிடுறான். அதை பார்த்தோன்னே எனக்கு சாக்கா இருக்கு, எப்படி அந்த பேரியரை போட்டு அப்படிலாம் சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே நம்ம பசங்களாம் என்ன சொல்கிறேன்னா, அவனை போயிட்டு பொழந்து கட்டுக்கணும் அப்படியே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போயிட்டு அவனை பொழந்து கட்டிடுவாங்க. ஒரு வழியாக அந்த இடத்துல அந்த பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்டர் செத்துட்டாருனே முடிவு பண்ணிடுறா. அப்போ எல்டர் சொல்கிறாரு, நான் இன்னும் சாகலமா உயிரோடு தான் இருக்கேன்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஹீரோட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, மாஸ்டர் என்னால் தான் நீ எல்லாருமே தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மாட்டிட்டீங்க, உங்களுக்கும் நிறைய வந்து அடிபட்டுருச்சு, அதனால் எனக்கு இதுக்கப்புறம் உங்கள் செக்கில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவே தகுதி இல்லை மாஸ்டர் அவ்வளோ வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானா. இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கானா, நம்மளால தான் இப்போ இவங்க எல்லாரும் பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க, கண்டிப்பாக
மாஸ்டர் கோவப்பட்டு என்ன செக்ட் விட்டு அனுப்பிடுவார். அப்புறம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்னும் ஏற்ற மாதிரி ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டான், கோவமும் பட மாட்டான், இன்னும் செக்ட் விட்டு வந்து அனுப்ப மாட்டான். ஹீரோ அதுக்கு போல என்ன சொல்றேன்னா, டே இன்னும் நீ எப்பயுமே இம்மோட்டல் செக்டோட ஸ்டூடெண்ட், அது யாராலையும் மாற்ற முடியாதுடா, என்ன நடந்தாலும் நீ என்னோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே என்னக்கா அப்படியே பயங்கர சந்தோஷமா வந்து போயிடுது. இன்னும் அதுக்கப்புறம் போயிட்டு கிரேட் எல்டர் கிட்ட பேசுகிறான். இன்னும் அந்த கிரேட் எல்டரை தாத்தான்னு சொல்லி தான் வந்து கூப்பிட்றேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு இம்மோட்டல் செக்டில் ஜாயின் பண்ணிட்டு சொல்லுவேனே, நான் கூட கவலைப்பட்டேன், ஆனால் நீ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு. அப்படியே கிரேட் எல்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி அதை கவலைப்படாத, நீ திரும்ப அவன் கூட செக்டிக்கே போ அப்படி சொல்கிறாரு. இன்னும் ஹீரோட்ட வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு மாஸ்டர் அப்படி சொல்கிறோம். உடனே ஹீரோ சரி கிளம்பலாம் அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே இவனை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவன் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான், மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அந்த டைமில் ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு. யாரா இது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கடுப்பாயிரான். திருப்பம் அந்த மாதிரி மெடிடேட் பண்ணும்போது திருப்பம் அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. கடுப்பு போயிட்டு எவனா இருந்தாலும் முன்னால் வந்து பேசுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் திரும்ப மெடிடேட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒன் பின்னால் இருந்து அதே மாதிரி சொல்லுவானா. அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்கூட்டுறான். எதுக்குடா பறக்கூட்டா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் அதுக்கான காரணத்தையே சொல்றான். அந்த மாதிரி மெடிடேட் பண்ணும்போது எனக்கு வித்தியாசமான வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றானா, இதுக்கெல்லாம் காரணம் நீ பயங்கரமா ட்ரைனிங் பண்றது தான், அதனால நீ என்ன பண்ணு, ஜாலியா நிறைய விஷயத்தை கத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். ஆனா பார்த்தீங்கன்னா உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றதே ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் போயிட்டு இதை பத்தி மாஸ்டர் கிட்ட கேட்க போறேன்னு சொல்லுவேன்னா. அவ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன், எதுக்குடா மாஸ்டர்லாம் போயிட்டு இவன்ட்டே நம்ம கேட்போம், இவன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவான்ல அப்படி சொல்லிட்டு இவன்ட்டு கேட்கறானுங்க. இவனை பார்த்தீங்கன்னா பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கலன்னு பார்க்குறான். அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ அந்த இடத்துல சிக்கன் ஜாலியாக சமைச்சிக்கிட்டு இருப்பான், சாப்பிடலான்னு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே வந்து தண்டர் அடிச்சிடுது. உனக்கே அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்கிறான். டே என்னடா அந்த மாதிரி சொல்கிறேன், நீ ஒழுங்காக திருப்பு கண்டுப்புற அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் திருப்பு பவர் யூஸ் பண்ணுறான். அவன் பவர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் தண்டர் ஹீரோ மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான் போல, அவன் உடம்புல ஒரு போன் இல்லாமல் இருந்திருக்கும். ஹீரோ தானே அதை வந்து சரி பண்ணியிருப்பான், அதனால தான் அந்த பிரச்சனை அப்படி சொல்கிறான். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு அந்த போனை எடுத்துகிட்டு வரப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே சூ ஃபேமிலி வந்து கேட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு 2 பேர் நீ ஃபஸ்ட்டு போட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே இருக்க அப்படியே வரீங்களா இல்லையா அப்படி சொல்கிறான். அப்போ இவனுங்க போயிட்டு அங்கிள் இப்போ நாங்கள் வந்து இந்த கிளான் காம்படிஷன்லாம் கலந்துக்கலையே, அப்புறமா இதை பற்றி பார்த்துக்கலாமே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அவன் டே நீங்கள் அப்புறம் ப்ராக்டிஸே பண்ணல அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். சரிடா நீங்கள் கலந்துக்க தேவையில்ல, அடுத்த மாதம் உங்களுக்கு பாக்கெட் மணி கிடையாது அப்படி சொல்லிடுறான். அப்போல்லாம் செஞ்சிடாதீங்க அங்கிள், நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செம கடுப்பு போயிட்டு ஒழுங்கா நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஓடிடுங்களா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான். நம்ம பைபிள் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு, அந்த கிளான் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது, அந்த கிளான் காம்படிஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியே பயங்கரமாக 2 பேர் சண்டை போடுற மாதிரி வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துல அப்படியே மாறி மாறி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, சண்டையே போட மாட்டானுங்க. அங்கே இருந்தால் எல்லாருமே அவனுக்கு சண்டை போடாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிரானுங்க. அந்த சூ ஃபேமிலியோட காட்டுறாங்க. அவருமே கடுப்பாயிட்டு இவனெல்லாம் சுத்த வேஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யூனியன் ஃபேமிலியில் பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்க சொல்கிறான். அப்போ சூ ஃபேமிலியோட கேட்குறேன் சாமிங் வரலன்னு. யூனியன் ஃபேமிலியோட சொல்கிறான், நான் தான் என்னோட பையனை காம்படிஷனில் கலந்துக்க வேணாம்னு சொன்னால் அப்போ தான் மற்றவங்களோட திறமையை தெரிஞ்சிக்க முடியும்னு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பையனை வேற 1000 செக்டரோட போலீஸனா வேற ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அதை நினச்சி அப்படியே அவனுக்கு 3 பேர் அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்கானுங்க. என் பையன் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, இந்த சூ ஃபேமிலி தான் அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.